ஹாய் கைஸ், வெல்கம் டு வணக்கம் பிளாக்ஸ். இன்னைக்கு எங்க வீட்ல ஆட்டு மூளை பொரியல் தாங்க செஞ்சாங்க. வாங்க எங்க அம்மா எப்படி செய்யறாங்கன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம வீடியோவை பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கடாய் வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊத்தணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கதும் சின்னதா ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்குங்க. வெங்காயம் தக்காளி வதங்கதும் நம்ம கழுவி வச்ச பிரைனை வானல்ல சேர்த்துக்கணுங்க. இது 4 பிரைனுங்க. அதுக்கு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. 2 பிரைன் செய்யணும்னா ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கு தேவையான உப்பு போட்டா போதுங்க. நல்லா காரமெல்லாம் இறங்குற மாதிரி நல்லா வதக்கணுங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வதக்குங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துல அந்த வேக்காட்டிலே அது வெந்துருங்க. தட்டை திறந்து பார்த்துங்க, நல்லாவே வெந்திருந்ததுங்க. நாம எப்படி முட்டை பொரியல் செய்வோமோ அதே மாதிரியே இதையும் கிளறி விடுங்க. கிளறின பிறகு ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஏன் பெப்பர் சேர்க்கணும்னா அதனால தாங்க நான் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போதுன்னு சொன்னேன். ஏன்னா நமக்கு பெப்பர் காரம் இதுக்கு ரொம்ப முக்கியமானதே பெப்பர் காரம் தாங்க பிரைனுக்கு. உங்களுக்கு இந்த மூளை வறுவல் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. கொத்தமல்லி தழை போட்டு கிண்டி இறக்குங்க. இந்த மூளை வறுவல் எது கூட எல்லாம் சாப்பிடலாம் தெரியுங்களா? சாம்பார் சாதத்து கூட சாப்பிடலாம், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இது கூட எல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். எங்க அம்மா செய்த மூளை வறுவலை நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் இந்த மூளை வறுவலை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். டேஸ்ட் அல்டிமேட்டாவே இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.